ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளுக்குள்ளே அவர் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கையிலே சவுல் ஒருபுறம் அவரை கவதாரியை போல வேட்டையாடும்படி பிரயாசப்படுகிறார். அதே நேரத்தில் தாவீதுனுடைய மகன் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை சத்ருவினுடைய கையிலே விழாமல் அவருடைய கிருபையினால் தாங்கி நடத்தி வந்த பல பாதைகளை அவன் நினைக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் 10ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கிருபையாய் எனக்கு தந்தார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே அவருடைய அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து வந்தேன். காலங்கள் வந்தது. வேதாகம கல்லூரிக்கு போக கர்த்தர் கிருபை தந்தார். வேதாகம கல்லூரிக்கு பிற்பாடு ஆண்டவருடைய திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2011வது வருடத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமான மகனை தந்தார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே 2008வது வருடம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கெங்கவள்ளி தாலுகாவிலே ஊழியத்தை துவங்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஆத்துமாக்கள் கூட இல்லாமல் இந்த ஊழியத்தை நாங்கள் துவங்கினோம். அந்த நாட்களிலே ஜெப நடைகளை செய்வது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. அநேக இடங்களிலே நடந்து ஜெபித்தோம். வீடுகள் தோறும் கைப்பிரதி கொடுத்து ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அறிவித்தோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டு இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024வது வருடம். எனக்கு அன்பானவர்களே, 15 வருடங்கள் தாவீது சொல்லுகிறது போல சொல்லுகிறேன், கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரையிலேயும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு எத்தனையோ பாடுகள், ஊழியத்தில் எத்தனையோ வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சாட்டுகள், பற்றாக்குறைவுகள், இவை எல்லாவற்றிலேயும் தேவரீர் என்னை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 15 ஆண்டுகள் கண்மணி போல நீர் என்னை நடத்தினீர். இந்த நாள் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல்? ஆண்டவர் இதுவரையிலேயும் கடந்த 15 ஆண்டுகள் என்னையும் இந்த ஊழியத்தையும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என் புத்தி கூர்மை அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய வரங்கள் அல்ல. தேவரீர் இம்மட்டும் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று
ஒன்றுமில்லை. உடைய கிருபையினால கர்த்தர் என்னை நடத்தினீர் என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த ஊழியத்திற்காக தயவாய் ஜெபியுங்கள். இந்த லாகிவ் மினிஸ்ட்ரி, ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச ஊழியர்கள் என்கிற இந்த ஊழியமானது இந்த தாலுகாவிலே ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே 7 இடங்களிலே ஆராதனைகள் நடைபெறும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். புதிய மக்கள் சபைக்கு ஏராளமாய் வரும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற எல்லா மகத்துவத்திற்கும் தேவரீர் நான் எம்மாத்திரம். இந்த நாளிலே நான் என்னை ஆண்டவருக்கு தாழ்த்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார், உங்களுக்கு வெற்றியை தருகிறார், உயர்வை தருகிறார். நீங்களும் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், தேவரீர் என்னை இதுவரையிலேயும் நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று என்னோடு சேர்ந்து அர்ப்பணிக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வெள்ளிக்கிழமை, அந்த 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 6 மணி முதல் 8 மணி வரையிலையும் தேவரீர் என்னையும் எங்களையும் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த எங்கள் திருச்சபையில கூட இருக்கிறோம். பெங்களூர் பட்டணத்திலிருந்து அருமையான கர்த்தருடைய ஊழியர் வருகிறார்கள். இந்த நன்றி செலுத்துகிற கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் யாவரும் தயவாய் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த 2024 வருடத்தில் லாகிம் டிவி என்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அநேக மக்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆசீர்வாதமாக இருக்கிறதாக எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அநேகர் பயனடைகிறார்கள். ஏராளமான சாட்சிகள் உண்டு. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை அன்பாய் கேட்கிறோம். இதெல்லாம் தேவரீர் என்னை இதுவரையிலேயும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, தாவீது சொல்லுகிறது போல இந்த சமூகத்தில் அறிக்கை இடுகிறேன். என்னை இதுவரையிலேயும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு. ஆம் சுவாமி, எத்தனை காலகட்டங்கள், தனிமைகள், அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொல்கள், தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலைகள், குற்றம் சாட்டப்பட்ட சூழ்நிலைகள், பொருளாதாரம் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், எல்லாவற்றிலையும் என்னை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னை நடத்தும் ஊழியங்களை ஆசீர்வதி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவனமாய் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.